உலக மக்களே வணக்கம். பிரதர் சிஸ்டர், இப்போ காவல்துறை ஒரு இடத்துல தீ பிடிச்சல, அங்கே போனதுக்கு தடுத்தாங்க, அடித்தாங்க, வகுத்தில் எத்துனாங்க, செருப்பு காலை கொண்டு எத்துனாங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? காவல்துறையோட டியூட்டி, அரசு என்ன டியூட்டி போட்டிருக்கோ அதை அவங்க கண்டிப்பாக செய்யணும். சரிங்களா? உங்கள் வீட்டு வேலைக்காரங்க உங்கள் சொல்ல கேட்கலண்டா நீங்கள் வேலைக்கு வைப்பீங்களா? சொல்லுங்கள் மக்களே. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் போலீஸ் வேணும், வழக்கறிஞர் வேணும், நீதிபதி வேணும். உங்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லைண்டா எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிருவீங்களா? சொல்லுங்கள். டிவிக்கு விஜய் தொண்டர்கள் பேசுகிறாங்க, காவல்துறை பூரா கெட்டவங்கன்றீங்களா? இப்போ நீங்கள் ஏன் காவல்துறையை பாதுகாப்பு வச்சுருக்கீங்க? உங்கள்கிட்ட பணம் இருக்குது, பொதுமக்கள் தொண்டர்கள் இருக்காங்க, அவங்கள வச்சுக்கங்க. சொல்லுங்க டிவிக்கு தொண்டர்களே. காவல்துறையோட டியூட்டி, அவங்க வேலை செய்கிறாங்க. சரிங்களா? இது காவல்துறை மேலே தப்பு இல்லை. நீங்கள் தேர்ந்தெடுத்த முதலமைச்சர் பிரதமர் மேலே தப்பு இருக்கா என்னான்ட்டு அது எனக்கு தெரியல. காவல்துறைக்கு பின்னாடி யார் இருக்கான்ட்டு எனக்கு தெரியல, உங்களுக்கும் தெரியல. சரிங்களா? சில மனிதர்கள் காவல்துறை தான் தொல்லை ஒடிச்சுன்னு சொல்லுவாங்க. நான் கண்டுக்கிறவே மாட்டேன். காவல்துறை தொல்லை ஒடிச்சில்ல பிரதர் சிஸ்டர், வாங்க சாட்சி சொல்லுங்க. மக்களை, காவல்துறை தொல்லை ஒடிச்சுன்னு சொன்னில, கம்ப்ளைண்ட் பண்ண. என்னுடைய தொண்டர்களே போங்க, என்ன காவல்துறை தொல்லை ஒடிச்சுன்னு சொன்னில, போய் கம்ப்ளைண்ட் பண்ண போலீஸ் ஸ்டேஷனில். இவ்வளோ பாசக்காரரு, என் உடன்பிறப்பு, என் ரத்தம், போங்க கம்ப்ளைண்ட் பண்ணு. அதையே என்கிட்ட சொல்கிற, நானே கத்திக்கு இருக்குண்ணே. போங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இல்லை நீங்கள் உடன்பிறப்பு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, போங்க. இந்த மாதிரி காவல்துறையே மாட்டிக்கிட்டு முழிக்குது. காவல்துறைன்னா பூராமே கலெக்டர்லேருந்து எந்த அதிகாரியாக எடுத்துக்க பூராமே மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. வெளியே சொல்ல முடியாமல் கெத்து போயிருமில்ல. சரிங்களா? அது எங்கேயோ தப்பு நடக்குது, நானும் தேடிக்கிட்டு இருக்கேன், சிக்குதில்லை. ஒரு நாளைக்கு சிக்குமான்னு பார்க்குறேன். சரிங்களா மக்களே? திடீர்